கவிதை தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், உலக சினிமா பார்க்கக்கூடியவர். லைலா காலேஜிலேருந்து வந்த ஒரு யோயோ பாய். கொஞ்சம் விட்டால் இந்த பொண்ணை நான் தூக்கி சாப்பிட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவி இயக்குனர் செய்யக்கூடிய முதல் படமும் அதே பரவசத்தை தருகிறது. ஸோ நான் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, ரஞ்சித் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது நான் ரஞ்சித். யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. அனைவருக்கும் வணக்கம். முதல் மலை, முதல் ரயில், முதல் முத்தம், முதல் இச்சை, முதல் காமம், முதல் காதல், இதெல்லாம் தரக்கூடிய பரவசத்தை விட ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய முதல் படம் தரக்கூடிய பரவசம் அதிகம். அந்த பரவசத்தை பெற்றிருக்கிற ரஞ்சித்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பரவசத்தை போலவே இன்னைக்கு நான் ஒரு பரவசத்தை கண்டுபிடிச்சேன். ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவி இயக்குனர் செய்யக்கூடிய முதல் படமும் அதே பரவசத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பரவசத்தை எனக்கு தந்த என்னுடைய ரஞ்சித்துக்கு மேலும் என்னுடைய நன்றிகள். ரஞ்சித் ஜெயக்குடி 2004-2005 என்னோடு பணிபுரிய வந்தார். உள்ளே இருந்து சில குரல்கள் என்ற கோபிகிருஷ்ணனின் புத்தகத்தோடு வந்தார். கவிதை தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், உலக சினிமா பார்க்கக்கூடியவர். லைலா காலேஜிலிருந்து வந்த ஒரு யோயோ பாய். கோம்பையின் என்கிற கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிராமத்தினுடைய வன்மமும் கோபமும் காதலும் உள்ள ஒருத்தர். ஆக இந்த வன்மம், கோபம், காதல், கவிதை இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மெல்லிசை என்பது அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிந்தது. இந்த நகரத்தில் நீங்கள் சுவாரஸ்யமாக வாழலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா, வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கேள்வி. அந்த வரி போதும் ரஞ்சித், வாழ்த்துக்கள். யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. அந்த காட்டு மரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்தா மலை, போனா சென்சாரில் கட் பண்ணுற அந்த வேர்ட் என்பது போன்ற படங்களை மிக துணிச்சலோடு செய்யக்கூடியவர். இதற்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பண்ணக்கூடிய அதே நேரத்தில் பண்ணையாரும் பத்மனியும் பண்ணக்கூடிய நேரத்தில் 400 ரவுடி தான். அதுக்கு நடுவில் ஆரஞ்சு மிட்டாய். அண்ட் யாருடைய தயவும் இல்லாமல் வந்த ஒருவருக்குத்தான் புதியவர்களை அறிமுகப்படுத்த, புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனோதிடமும் தைரியமும் இருக்கும். அதுதான் உங்களை தமிழ் சினிமாவினுடைய உச்சத்திற்கு எடுத்து செல்லும். அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு ரவுடி தான், ஒரு ரிபல். அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை வச்சு படம் எடுக்கிற ஸ்டுடியோட பேர் ரிபல் ஸ்டுடியோஸ். தீபன் பூபதி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பேர் சொல்லுங்கன்னா அவருக்கு நான் சொன்ன பேர் வந்து ரிபல் ஸ்டுடியோஸ். காத்திருத்தலே தவம், காத்திருத்தலே கலைன்னு ஏன்டா சொன்னேன்னு இருக்கு. ஏன்னா என்னுடைய எல்லா படத்துக்கும் நாங்கள் 75 நாள் தான் ஷூட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு 3 வருஷம் ஆகுது. அந்த சாபம் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய உதவி இயக்குநர்களையும் பின்தொடர்கிறது. ஆக அந்த சாபத்திலிருந்து நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் மற்ற உதவியினர்களும் தப்பிப்பார்களாக. அதை விட முக்கியமாக தீபனுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து என்னென்னா, நாய்ங்கிற வார்த்தை வந்தாலே 4 கட்டு போடுற இடத்துல போலீஸை பற்றி கொஞ்சம் பண்ணாலே யூஏவா ஏவா கொடுக்கறதுக்கு சென்சார் ரெடியாக இருக்கப்ப அந்த 30 கோடி தேவர்களையும் அந்த கடவுளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மெல்லிசைக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைப்பதாக. நன்றி, வணக்கம். மெல்லிசை எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியல. இந்த படம் ரொம்ப அழகாக, நானும் ரஞ்சித் ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு கேட்ட கதை. அது ஒரு 3/4 மணி நேரத்தில் சொன்ன கதை. ரஞ்சித் வந்து ஒவ்வொரு ஆளையும் ஒரு 300 அடி ஆழத்தில் போய் தான் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். ஆக்சுவலாக கதையை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்றைக்கி இல்லை, அது என்றைக்குமே சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாக எனக்கு பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வச்சுருக்கிற அந்த அன்போட ஆழத்தை சொல்கிற ஒரு படமாக எனக்கு பட்டது. எத்தனை விதமான அந்த படத்தை சொல்லலாம். இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த கதையில், ஒரு த்ரில்லரும் இருக்குது. அண்ட் இந்த உலகம் எங்கே எப்படி என்னவானாலும் சரி, அண்ட் கடைசியாக அது வந்து சேர இடங்குது ஒரு ஆண் பெண்ணோட உறவு தான் அது முக்கியமான எமோஷனாக இருக்கும். ஸோ அந்த எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெல்லிசை. அண்ட் தென் ரஞ்சித் வந்து பிசுறே இருக்காது, எக்ஸிபிஷனில் வந்து பிசுறே இருக்காது. அந்த ஃப்ரீடம் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. கிளைமேக்ஸ்லாம் நான் ஒன்று நடித்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு இடத்துல வச்சு
இல்லை தலைவா எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வேறையாக கொடுத்து பார்க்கலாம்னு இருக்குது, அது ரொம்ப கிளிஷேவாக இருக்குது, வேறு ஒன்று ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இன்னொரு சான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி படத்தில் நிறையா இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இருந்தது. அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா நான் கேட்பேன், தலைவா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமான்னு கேட்டாலும் அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் நடிப்புனா வெறும் டயலாக் டெலிவரி இல்லை பாடி லாங்குவேஜ் இல்லை அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அந்த ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆள், எல்லாத்துக்கும் நம்பலாம் ரஞ்சித், அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள். ஸோ நான் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள ரஞ்சித் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரஞ்சித் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காயத்ரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடிக்கும்போது நான் பாலாஜி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், கொஞ்சம் விட்டால் இந்த பொண்ணை நான் தூக்கி சாப்பிட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இங்கே நடிக்கும்போது சரி, சின்ன சின்ன டீட்டெயிலாம் காயத்ரி செம்மையாக பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது 4-5 ஹீரோயின்ஸ் ஆப்ஷனில் இருக்கும்போது நான் ரஞ்சித்திட்ட இல்லை காயத்ரி ஒரு ஆடிஷன் பாருங்கள் அப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆடிஷன் தான் பார்த்தாரு, ஷி இம்ப்ரெஸ்டு, சூப்பராக பண்ணியிருக்காங்க காயத்ரி. அவங்க எமோஷன்ஸோட அர்த்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக இதுலேருந்து காயத்ரி இன்னொரு லெவலுக்கு போவாங்க நான் நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்த்தீங்களா, நீங்கள் சாங் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், கன்ஃபார்ம் நான் நம்புகிறேன். அதை நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது டீசர் பார்க்கும்போது தெரியுது, இட்ஸ் வெரி வெரி ஒரு ஒரு பயங்கர ஒரு சோஷியல் த்ரில்லர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதி வந்து லைக் இட்ஸ் வெரி வெரி வேர்சடைல் ஆக்டர். அண்ட் அவரோட ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக் அண்ட் தென் ஒரு நல்ல த்ரில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வெரி வெரி ரொம்ப ஈகராக இருக்குது இந்த படம் பார்க்கறதுக்கு. ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித் அண்ட் டீம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மெல்லிசையோட ஆடியோ லான்ச் ஆகுது. எல்லோரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக, எஸ்பெஷலி மீ. வெரி ஹாப்பி தட் மூவி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகிறது. அண்ட் எங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்கும் நன்றி.